வாய்மொழி மொட்டம் பேசக்கூடிய டிவிக்கு அரசாங்கம் தில்லு இருந்தா பிராணி இருந்தா கொள்கை எதிரியா சொல்லக்கூடிய பாஜகவை கண்டிச்சரிக்கை விடு. இதுக்கு டிவிக்கு பதில் என்ன? வாய் மூடி திருற மட்டும்தான் இன்னைக்கு வேலையை வச்சது டிவிக்கு அரசாங்கம். ஆனா இந்த நீட் தேர்வை கண்டிச்சியும் இந்த நீட் தேர்வுடைய குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய அமைச்சரும் கண்டிக்காத பக்கட்ட அரசாங்கம் தான் இன்னைக்கு டிவிக்கு அரசாங்கமா இருக்குது. இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் ஏகப்பட்ட முறைகேடுகள். நீட் தேர்வுல 89வது முறைகேடு, சிபிஎஸ்இ முறைகேடு, கியூ தேர்வுல முறைகேடு, இப்படி ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமே முறைகேடா குவிது. முறைகேடுனால மாணவனுடைய கல்வித்தரம் மிக பெருமளவில் பாதிக்கப்படுது. இந்த கல்வி முறையை எதிர்கொள்ள முடியாம மாணவர்கள் தற்கொலை செய்யப்படுறாங்க. இந்த தற்கொலைக்கு தூண்டுதல் இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகுன்றதை நாங்கள் வலியுறுத்துறோம். முதன்மையான கோரிக்கை மாணவருடைய உயிரை, மாணவருடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இந்த நீட் தேர்வு முற்றிலுமாக இந்திய நாடு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும். என்னுடைய முதன்மையான கோரிக்கை. டெல்லியில தான் அப்படி இருக்கிறேன்னா நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த தேர்தலுடைய பரப்புரையில நாம எல்லாம் பார்த்தோம். வாய்க்கிழிய அவசரம் பேசாரு, கொள்கை எதிரி பாஜகன்னு பிரகடனம் பண்ணாரு. தேர்தல் வாக்குறுதியா நான் நீட் தேர்வுக்கு எதிரானவங்க. இன்னைக்கு கூட கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாரு மோகன். அவனே பேசுகிறாரு, டிவிக்கு அரசாங்கம் நீட் தேர்வுக்கு எதிராக தான் நிற்கும், நாங்கள் நீட் தேர்வை ஆதரிப்பவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு வாய்க்கிழிய பேசக்கூடிய ராஜ்மோகன் உட்பட பாஜக வார்த்தையை ஏன் உபயோகம் பண்ண மாட்டேங்க? இப்போ இந்த போராட்டமா இருக்கட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த போராட்டமா இருக்கட்டும், எங்கேயாவது அந்த போராட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு விளைவிச்சா இல்ல போக்குவரத்து இடையூறு இருந்ததா? சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில தான் அந்த போராட்டம் அமைதியான முறையில் நடந்தது. வாய்மொழி மட்டும் பேசக்கூடிய டிவிக்கு அரசாங்கம் தில்லு இருந்தா பிராணி இருந்தா கொள்கை எதிரியா சொல்லக்கூடிய பாஜகவை கண்டிச்சரிக்கை விடு. யாருக்கு முன்னாடி மே 3ஆம் தேதி நீட் தேர்வு எழுதினாங்க. உடனடியாக நீட் தேர்வுல குளறுபடி ரத்துன்னு சொன்னாங்க. இதுக்கு டிவிக்கு பதில் என்ன? வாய் மூடி திருற மட்டும்தான் இன்னைக்கு வேலையை வச்சது டிவிக்கு அரசாங்கம். ஆனா இந்த நீட் தேர்வை கண்டிச்சியும் இந்த நீட் தேர்வுடைய குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய அமைச்சரும் கண்டிக்காத பக்கட்ட அரசாங்கம் தான் இன்னைக்கு டிவிக்கு அரசாங்கம் இருக்குது. இவருடைய பேச்சு தமிழ்நாடுடைய மாணவர்கள் கிட்ட இந்த போராட்டம் பதில் சொல்லும். ஒரு தீமை அடிமை நிலைகள்